மும்பையின் 6வது கோப்பையை உடைத்த பஞ்சாப் வரலாறு காணாத சாதனை, வெற்றியுடன் ஃபைனலுக்கு தகுதி. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. IPL 2025 கிரிக்கெட் தொடரின் முக்கியமான குவாலிஃபயர் 2 போட்டி ஜூன் 1ஆம் தேதி அகமதாபாத் நகரில் நடைபெற்றது. மழையால் இரவு 9:40 மணிக்கு துவங்கிய அந்த போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் முதலில் பவுலிங் செய்வதாக அறிவித்தது. அதைத் தொடர்ந்து களமிறங்கிய மும்பைக்கு ரோஹித் சர்மா 8 ரன்னில் நடையை கட்டினார். மறுபுறம் அதிரடி காட்டிய ஜானி ஃபேர்ஸ்டோ 38 ரன்கள் விளாசி விக்கெட்டை இழந்தார். அடுத்ததாக வந்த சூரியகுமார், அதாவது தம்முடைய பங்கிற்கு வேகமாக ரன் குவித்தார். அவருடன் சேர்ந்து விளையாடிய திலக் வர்மா 72 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து மும்பையை வலுப்படுத்தினார். இறுதியில் அந்த ஜோடியில் இருவருமே தலா 44 ரன்கள் அடித்து பெவிலியன் திரும்பினார்கள். மிடில் ஆர்டரில் கேப்டன் ஹர்திக் பாண்டியா தடுமாறி 15 ரன்னில் விக்கெட்டை இழந்தார். இறுதியில் நமன்தர் 37, ராஜ் பாவா 8 ரன்கள் எடுத்த உதவியுடன் 20 ஓவரில் மும்பை 203க்கு 6 ரன்களை எடுத்தது. பஞ்சாப் அணிக்கு அதிகபட்சமாக ஓமர் சாய் 2 விக்கெட்டுகளை சாய்த்தார். அடுத்து விளையாடிய பஞ்சாப்புக்கு பிரப்சிம்ரன் சிங் 6 ரன்னில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார். மறுபுறம் அடித்து நொறுக்க முயற்சித்த பிரியான்ஸ் ஆர்யா 20 ரன்னில் விக்கெட்டை இழந்தார். இருப்பினும் மிடில் ஆர்டரில் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் அதிரடியாக விளையாடினார். அவருடன் எதிர்புறம் ஜோடி சேர்ந்த ஜோஸ் இங்கிலீஷ் 38 ரன்கள் விளாசி அசத்தினார். அவருக்கு அடுத்ததாக வந்த நேஹல் வதோரா தனது கேப்டனுடன் 84 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து 48 ரன்கள் குவித்து விக்கெட்டை இழந்தார். ஆனால் இந்த பக்கம் கடைசி வரை அவுட்டாகாமல் கிளாஸ் நிறைந்த பட்டாசான ஆட்டத்தை வெளிப்படுத்திய கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 27 பந்தில் அரை சதத்தை அடித்து 87 ரன்களை விளாசி மாஸ் ஃபினிஷிங் கொடுத்தார். அதனால் 19 ஓவரிலேயே 207க்கு 5 ரன்களை எடுத்த பஞ்சாப் 5 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. அதனால் 2014க்கு பின் 11 வருடங்கள் கழித்து IPL இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று பஞ்சாப் அசத்தியுள்ளது. அதைவிட IPL வரலாற்றில் ஒரு பிளே ஆஃப் போட்டியில் அதிகபட்ச இலக்கை வெற்றிகரமாக சேசிங் செய்த அணி என்ற சாதனையையும் பஞ்சாப் படைத்துள்ளது. மேலும் மும்பைக்கு எதிராக IPL தொடரில் 200க்கும் மேற்பட்ட இலக்கை வெற்றிகரமாக சேசிங் செய்த முதல் அணி என்ற வரலாற்றில் வேறு எந்த அணியும் செய்யாத சாதனையை பஞ்சாப் படைத்துள்ளது. மறுபுறம் மும்பைக்கு அதிகபட்சமாக அஸ்வினி குமார் 2 விக்கெட்டுகள் எடுத்தும் தோல்வியை தவிர்க்க முடியவில்லை. அத்துடன் IPL தொடரில் முதல் முறையாக 200 ரன்களை கட்டுப்படுத்த முடியாமல் மும்பை வரலாறு காணாத தோல்வியை சந்தித்து தொடரிலிருந்து வெளியேறியுள்ளது. அதனால் அந்த அணியின் 6வது கோப்பை கனவு நொறுங்கியுள்ளது என்றே சொல்லலாம். அதை செய்த பஞ்சாப் ஜூன் 2ஆம் தேதி நடைபெறும் மாபெரும் இறுதிப் போட்டியில் பெங்களூருவை எதிர்கொள்ள தகுதி பெற்றது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.